நிறைய பேர் எக்ஸ்மஸ் என்று சொல்வார். எக்ஸ் என்றால் யார் என்று தெரியாதவர் என்று அர்த்தம். நாம் கொண்டாடுவது எக்ஸ்மஸ் அல்ல, யார் என்று தெரியாத ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. நாம் கொண்டாடுவது கிரைஸ்ட் மேஸ், இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். ஏன் நாம் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம்? இயேசுவின் பிறப்பில் என்ன விசேஷித்த விதமாக இருக்கிறது என்றால், தெய்வம் தன்னை ஹம்பிளாகவும் சிம்பிளாகவும் மாற்றி இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தில் கொஞ்சம் நமக்கு வசதிகள் வரும்பொழுது, நான் உங்களே சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன், அதனால் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நடந்து போகிற நான் ஒரு சைக்கிள் வாங்கிவிட்டால் அடுத்த நாள் இந்த புது சைக்கிளை தொடும்போதே 4 பேர் அப்படி என்னை பார்க்கணும் அப்படின்னு தோணும். இப்போ என்ன சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, உங்களை சொல்லிட்டா பிரச்சனை, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இல்லை என்பது அடுத்த காரியம் இல்லை. ஆனால் உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்லிடுறேன். இந்த சைக்கிளில் போயிட்டுருக்கிற கொஞ்ச நாளில் கழித்து நான் கொஞ்சம் பைக்கு வாங்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பெருமை. அது மாமனார் முன்னால் ஓட்டி காமிக்கிறது இன்னும் பெருமை. ஏன்னா அவர் வாங்கி தர மாட்டார், ஏமாற்றி இருப்பார். அதனால் அவர் முன்னால் மனைவியை வைத்துக்கொண்டு டுருன்னு ஓட்டுவது என்பது அது ஒரு பழி வாங்கின மாதிரியும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மாமனார் முன்னால் பார்த்தியா நீ வாங்கி தரலனா என்ன, நான் வாழ்ந்து காமிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு காமிக்கிறதுல ஒரு அலாதி பிரியம் நமக்கு. அந்த பைக் அப்படியே காராக மாறும்போது அப்படியே நண்பர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அப்படி பந்தாவாக போகுது. என்ன மாப்பிள்ள உன்னோட வண்டியா? அவன்ட அப்படி போனேன், அப்படி பார்த்தேன், பிடிச்சிருச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம சொல்கிறது அப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு பந்தாவாக அப்படியே என்னமோ நிறைய அக்கௌண்ட்டில் எக்கச்சக்கமாக பணம் வச்சுக்கிற மாதிரி நம்ம சொல்கிறது வழக்கம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேர் எதிர்மாறாக தெய்வம் நமக்கு ஒரு வாழ்க்கை மெத்தேடை காமிச்சார், லைஃப் ஸ்டைல். கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு கற்பித்தார். என்ன, நாம் எல்லாம் நிறைந்தவராக நான் இருந்தோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருந்தோம், பிதாவுக்கு ஒப்பான மகிமையை உடையவராக இருந்தோம். நான் எல்லாவற்றையும் திறந்து விட்டு நிர்வாணியாய், தப்பாக எடுத்து போடக்கூடாது, மனுஷன் நிர்வாணியாய் பிறக்கிறான், நிர்வாணியாய் போகிறான். ஆண்டவர் அந்த தன் காலடி மண்ணாக அவர் இந்த பூமியில் பிறந்தார். மண்ணான மனிதனாக பிறந்தார். வெரி ஹம்பிள். ஒரு சமயம் ஒரு விசுவாசி மாருதி வேன் ஒன்று வாங்கினார்கள், நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட விசுவாசி வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனோம். ஏன்னா ஏன் மறக்க முடியாது, என் மனசு அவ்வளோ பாதிச்சிருச்சு, அதில் தான் சொல்கிறேன். ரொம்ப நம்மளை மரியாதையாக பேசி நல்லா சுற்றி வருவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது என்னடா நம்ம வாங்கி கொடுத்த மாருதிக்கார் மாதிரியே இருக்குன்னு போய் உள்ளே எட்டி பார்த்த அந்த பிரதர் தாழ்மையை இறங்கி வந்து தோத்திரம் போட்டார். ஆனால் அந்த சகோதரி வண்டிக்குள்ளேயே அப்படியே உட்காந்துருந்தாங்க, ஒரு ராணி மாதிரி அப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு பயங்கர என் மனைவி சொன்னாங்க, இருக்கட்டும் அவங்களே வந்து சொல்லட்டும், விடுங்க, கண்டுக்கலைன்னா பரவாயில்ல விடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நிகழ்ச்சி மறக்கவே முடியாது. கொஞ்சம் நம்ம அப்பர் கிளாஸ் ஆகிட்டோன்னா நம்ம ஃபேஸ்லேயே இப்படி இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? ஃபேஸில் பெருமை உள்ளவர்களை பாருங்க. சிலர் எப்படி காமிப்பாங்க, இந்த வயசு பிள்ளைங்களை எப்படி காமிப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, இப்படி இந்த ஓரக்கண்ணில் அப்படி புருவத்தை உயர்த்தி அப்படி ஸ்டைலில் அப்படி பார்க்குறது. இதெல்லாம் பெருமைக்கார குடும்பம். ஆனால் தெய்வம் நமக்கு அந்த ரோல் மாடலை காமிக்கவில்லை. ஹி இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். பெந்தேகோஸ்தே அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம்னா எளிமையும் தாழ்மையும். இன்னைக்கு வரைக்கும் என்னை மாற்ற முடியல. என் வீட்லேயே ரொம்ப கர்வம் பிடிச்சவன், பெருமை பிடிச்சவன், மேட்டுமை பிடிச்சவன். எனக்கு ஒரு யாராவது என்னை வேலை சொல்லிட்டாங்கன்னா, என் வீட்டில் வேலைக்காரங்க இருக்கும்போது அத்தனை வேலைக்காரங்க வேலை செய்யணும், நான் வேலை செய்யணுமா? ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய கால்களையும் கழுவுவதற்கு என் இருதயம் ஆயத்தமாக இருக்குது. இந்த வேலையும் மனத்தாழ்மையாக செய்வதற்கு இன்னைக்கு வரைக்கும் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. கூட வர பாஸ்டர்ஸுடைய பையன் இந்த 56 வயசுலேயும் 17 வயசில் தூக்குனது போல் தூக்கக்கூடிய தாழ்மை இன்றைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதுக்கு எங்கள் பாஸ்டர் தான் காரணம். அடித்து நொறுக்கி என்ன அந்த தாழ்மைக்குள்ளே வழி நடத்தினார். சரி, இதை மறந்துடக்கூடாது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா,
லவ்விங், ஷேரிங், சாக்ரிஃபைசிங், ஃபர்கிவிங். இதை நம்ம மறக்கக்கூடாது. அன்பை ஆண்டவர், அன்புனா என்னன்னு அவர் நமக்கு காமித்தார். பாவிகளாக இருக்கும் பொழுது இயேசு நமக்காக மரித்ததினால் தேவனுடைய அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார், நிரூபித்து காமித்தார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமித்தார். ஹவ் யூ லவ் அதர்ஸ், நீ பிறரை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்கலாம் என்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிங்கை ஆண்டவர் நமக்கு செய்து காட்டினார். உங்கள் பிள்ளைங்க அன்பாக இருக்கணும்னா நீங்கள் எப்படி அன்பாக இருக்கிறது என்பதை, அந்த அன்பை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். ஒருத்தர் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அன்பை விளங்கப்படும். சில அப்பா அம்மா அன்பை வைத்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாகவே இருப்பாங்க. ஆனால் மகனை நினச்சிக்குவா அல்லது மகன் நினச்சிக்குவா, எங்கள் அப்பா ரொம்ப ஹார்டாக இருக்கிறாரு. ஆனால் என் அம்மா சிரிச்சு விடுடா தங்கம், பரவாயில்லடா, இதுதான்டா அப்படிலாம் பேசும்போது மேக்ஸிமம் எல்லாம் அந்த ஷார்ட்கட்டில் யாக்கோவு மாதிரி கிச்சனுக்குள்ளே தான் போவாங்க. நேராக என்ன மாட்டாங்க, ஆஃபீஸ்லேயோ முன்னாடி முழுக்கிற அப்பாட்டியும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எந்த ரூட்டானாலும் எங்கே போவாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் யார், அம்மா ஒன்றும் செய்யலை. அம்மா ஜஸ்ட் ஒரு போஸ்ட்மேனாட்ட ஒரு தகவலை பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் யார், உழைக்கிறதெல்லாம் யார், சம்பாதிக்கிறதெல்லாம் யார், அப்பா. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்பா அம்மார்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் அந்த ஸ்டிஃபாக இருக்கிறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அன்பை உங்கள் பிள்ளைங்க உணர்கிற மாதிரி செய்யாதபடிக்கு நீங்கள் அந்த தடைகளை மாற்றி அன்பை விளங்க செய்யும்படி உங்கள் மகனை நெற்றியில் ஒரு முத்தம் கொடுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். டேடி லவ் யூ மை டியர் சன். சொன்ன வாய் என்ன இத்து போயிடுமா என்ன? சொல்லுங்கள், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன் அன்பு மகனே, என் அன்பு மகளை நேசிக்கிறேன். நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து கட்டி அணைத்து ஹக் பண்ணி தோளில் கையை போட்டு கையை கோர்த்துட்டு கூட்டிகிட்டு போங்க. ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே உட்காந்து சாப்பிட வைங்க. உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு வாங்கிக்க சாமி சொல்லுங்கள். நான் சார்லஸ் கிட்டேருந்து இந்த சாமிங்கிற வார்த்தையை கடன் வாங்கிட்டேன். சார்லஸ் தான் சாமி சாமி அதனால் அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்ன செய்யுதுன்னா நம்முடைய முரட்டுத்தனத்தை கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்னஸாக மாற்றிடுது. ஸோ நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள், தங்கங்கிற வார்த்தையை என் தம்பி ஒய்ஃபுக்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டேன். நான் இப்படிலாம் பேசுகிறவனே இல்லை. என் தம்பி ஒய்ஃப் ஒரு நாள் மாடியில் தங்கம் காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அங்கே யாரா அந்த தங்கம் நான் பார்த்துட்டு இருந்தேன். மூத்தவனா இளையவனான்னு பார்த்தா என் தம்பி வெளியே வரான், என்ன செல்ஸ் அப்படின்னா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் யாரை தங்கம்னு சொன்னான், புருஷனை. அப்போ நம்ம ஏன் தங்கம்னு சொன்ன வாய் என்ன பித்தளையாக போயிட்ட போது கூப்பிட்டுட்டு தான் போகிறோமே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படி கடன் வாங்கிட்டேன். ஒரு பாஸ்டர், சின்ன வயசு பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு, கிருபையால் பாஸ்டர், கிருபையால் நல்லா இருக்கும் பாஸ்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு அப்படிலாம் பண்ணி சொல்லுவார். அந்த பாடி லாங்குவேஜை நான் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டேன். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பண்ணுறது, பாஸ்டர் ப்ரைஸ்லாம் இல்லைன்னா நான் நெஞ்சை நிமித்திட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கும்போது யாருக்கும் பொண்ணுங்க வணங்கா முடி அந்த முரட்டுத்தனமாக அப்படி தான் நிற்பேன், அதே ஸ்டைலில் நிற்பேன். இப்போ இந்த ஊழியன் ஆனதுக்கப்புறம் என்னை மாற்றாமையே இருந்தேன். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறேன், இந்த பாஸ்ட்டு பணக்கார பாஸ்ட்டு, இந்த பாஸ்ட்டு திமிர் பிடிச்ச பாஸ்ட்டு, இந்த பாஸ்ட்டு கண்டிப்பான பாஸ்ட்டு, ஐயோ அவர் பக்கத்துலேயே போக முடியாது, இப்படியெல்லாம் எனக்கு பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் ஒன்று புரிஞ்சுட்டேன், என் லைஃப் ஸ்டைலில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது இதெல்லாம் நான் கடன் வாங்கினேன். இதெல்லாம் எங்கே வாங்கணுன்னா, இயேசுவை பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ஓடி அவங்கக்கிட்ட வராங்க. ஒரு சாஃப்டான பர்சனாலிட்டினா ஒரு குழந்தை பயமில்லாமல் ஓடி வரணும். நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, பாஸ்ட்டு சொல்லிட்டா, இது பாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ரோட்டில் குழந்தைக்கு சோறு விட்டும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த பூச்சாடி போடா பிடிச்சிட்டு போயிடுவான், கண்ணை கொண்டு போய் நோண்டி அப்படியே கத்தி எடுத்து அறுத்து நாக்கை வெட்டி உன்னை பிச்சைக்காரனாக்கிடுவான் அப்படிம்பாங்க. அது பயந்துட்டு அப்படியே வாய் பெருசாக தொடர்ந்து வாயில் உள்ள கொட்டு போட்டுறது அப்படி. அதே மாதிரி இப்போ பாஸ்ட்டை விட்றாரு, பாஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிடுறது. அவன் என்கிட்ட வருவானா, என் பேச்சை கேட்பானா? அவன் என்ன எப்போ பார்த்தாலும் பூமராக தான் பார்ப்பான். பேயா பிசாசா பார்க்குற மாதிரி தான் அவனுக்கு தோணும், பயங்கரமாக தான் தோணும். தயவுசெய்து அந்த தப்பை செய்யாதீங்க. அப்புறம் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறது, ஆண்டவர் உன்னை அடிக்கிறா இருப்பார், ஆக்சிடென்ட் ஆகுது பார், காலை ஒடிக்கிறா இருப்பார், தலைமொழி பிடுங்குறா இருப்பார் அப்படின்னு நம்ம ஆண்டரை பற்றி சொல்கிறது. ஏங்க ஆண்டரை அவ்வளோ கெட்டவராக சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளவோ கெட்டது பண்ணி இன்னும் உங்களை அடிக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் உங்களை உதைக்க மாட்டேங்கிறாரு. அவரை லவ்விங் காட் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. அவரை யார் நேசிக்காவிட்டாலும் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இரண்டாவது ஷேரிங், பகிர்ந்தளித்தல். தேவன்
எப்படி கொடுப்பது என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஜீவனை கூட கொடுக்கலாம் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ ஜீவனையே கொடுப்பாரானால், பிதாவானவர் தம்முடைய குமாரனையே கொடுப்பாரானால், மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. இந்த கிறிஸ்மஸ்னால் நாம் என்ன செய்யணும்? நல்ல ஆட்டு தொடை 2 வாங்க வேண்டும், ஒரு 2 கிலோ சீரக சம்பா ரைஸ் வாங்க வேண்டும், நல்ல வெண்ணையும் நெய்யும் வாங்க வேண்டும், 2 கோழி வாங்க வேண்டும். அது என்ன சிக்கன்? இன்ஃப்யூஷன் சிக்கனா என்னமோ சிக்கன், இன்ஃப்யூஷன் சிக்கனை என்னமோ ஒரு சிக்கன். அந்த சிக்கனை நல்லா ஊற போட்டுட்டு வரணும். கேக்கெல்லாம் வாங்கி வச்சு நாம்ளே ரகசியமாக செஞ்சு வீட்டில் அந்த வாசம் கூட வெளியே போகாமல் நாம்ளே செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஜீரணமாகாத போது நல்ல டைஜின் ஜெல்லசியம் தண்ணியில் கலக்கி குடித்து கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று நாம்ளே நம்மை பார்த்து சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்ம என்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற கிறிஸ்டியன்ஸ் அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, மற்றவங்க முன்னால் நம்மளை ஷோ காமிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஷேரிங் பண்ணுங்கள். நீங்கள் லவ்விங் பண்ணால் மட்டும் பத்தாது. இந்த லவ் எதில் வெளிப்படும் என்றால், நாவினாலே அல்ல, வசனத்தினால் அல்ல, கிரியையினாலும் உண்மையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய அன்பை ஷேரிங் மூலியமாக நீங்கள் பகிர்ந்தளிக்கணும். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது சரி, நான் இன்னும் கோடீஸ்வரனா, நானே அன்னாட காட்சி மாத சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கேன். அதில் துணி எடுத்து டியூவை கட்டி அதை பார்த்து இதை பார்த்து வீட்டுக்கு 1 கிலோ அரிசி நெய்யை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு பாஸ்டர். இந்த மாதம் வேறு ஃபீஸ் வருது, ஃபீஸை வேறு நான் கட்டணும், நான் எங்கே பாஸ்டர் ஷேரிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் சாக்ரிஃபைஸை பற்றி இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தியாகம் செய்வது எப்படி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை தியாகம் பண்ணினார், பரலோகத்தை தியாகம் பண்ணினார், தன்னுடைய சுகத்தை தியாகம் பண்ணினார், தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணினார், தனக்குரிய எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அவர் பலியாக மாறினார். அல்லேலூயா. அப்போ பலியாக, காணிக்கையாக கிறிஸ்து நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து, எபேசியர் 4:1-2-3 வாசிக்கிறோம், ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் அன்பை ஷேரிங் மூலியமாகவும் சாக்ரிஃபைஸ் மூலியமாகவும் விளங்க பண்ணுகிறோமா என்பது முக்கியம். அல்லேலூயா. அடுத்த காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். இந்த சாக்ரிஃபைஸோடு நிறுத்திடக்கூடாது. நான் என்ன செய்யணும்னா, ஃபர்கிவிங் பண்ண வேண்டும், மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்றால், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் மனிதனாய் பிறந்து பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாக அவர் வந்தார். அப்போ இயேசுவின் பிறப்பு நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், மன்னிப்பை கொடுக்கிற நிச்சயத்தை கொடுத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மன்னிக்கப்பட்டதனாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் யார் மேலே விரோதம், கசப்பு வைக்காதீங்க. உங்கள் ஏற்று வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிங்க, தேவனை அறியாதவங்களை நேசிங்க. உங்கள் நாள் முடிந்தால் ஒரு சில 100 ரூபாய்களுக்கு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு போய் அவர்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து, ஒருவேளை மனக்கசப்பு இருந்தால் அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள், உறவுகளை சீர்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் அறியாமல் செய்த தவறுகளை மன்னியுங்கள், அவரை நேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மன்னிப்பு நிச்சயம் வேண்டும். இன்னும் புருஷன் மேலே எரிச்சலாக இருக்கிற மனைவிமார் இருப்பார்கள், இன்னும் மனைவியின் மேலே எரிச்சலாக இருக்கிற புருஷன்மார் இருப்பார்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பகையை வஞ்சகமாக இருதயத்தில் மறைத்து வைத்து கொண்டு சொந்த குடும்பத்தில் சொந்த உறுப்பினர்களையே வெறுக்கிற, பகைக்கிற மக்கள் இருப்பார்கள். நான் ஒரு காரியத்தை படைத்தேன், உங்களை இருதயத்தில் நேசிக்காத உறுப்பினர்களை ஆண்டவர் உங்களை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய பில்லி கிரகாம் என்ற பரிசுத்தவான் அவர் சொல்லுகிறார். என்னங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களை நேசிக்காத நபர்களை, உங்களுக்கு குடும்பத்தை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கர்த்தருக்குள்ளே உண்மையாய் வாழ்கிற ஒரு மனைவியோ, கணவனையோ, தகப்பனையோ, தாயையோ அல்லது அந்த உறுப்பினரையோ, உண்மையாய் நல்ல கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை நேசிக்காத குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவர் விலக்குகிறார். அல்லது தான் நேசிக்கிற அந்த நல்ல மனிதனை, அந்த குடும்பத்தை விட்டு கர்த்தர் வேறு இருக்கிறார். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தில் இருக்கிற பரிசுத்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவளை நேசிக்காத இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை எடுக்கிறார், அல்லது அவளை நேசிக்காத மக்களை அவர்களை விட்டு எடுக்கிறார்.
என் வாழ்க்கையில் நான் அவைகளை அதிகமாக அனுபவித்திருக்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான பிள்ளைகளே, மன்னிப்பை போல ஒரு பெரிய வாசல், கிருபையின் வாசல் வேறு எதுவுமே இல்லை. ஒருவர் தீமைகளை செய்யும் போது, உங்கள் பாவங்களை உங்களுக்கு எதிராக செய்து உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தும் போதோ, உங்களை காயப்படுத்தும் போதோ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சகிப்பு தன்மை நமக்கு அவசியம். டாலரன்ஸ் ஸ்பிரிட் நமக்கு அவசியம். நீங்கள் மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் சகிப்புத்தன்மை உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்தில் அப்படியே ஓங்கி கையை சுற்றி அப்படியே வாய் மேலே ஒரு குத்துடுவோமா இடியமீன் முகமது அலி மாதிரின்னு தோணும். ஆனால் அவனுடைய பொறுமையாக இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் தாய்மை. நான் பார்த்தேன், அதைய எப்படா பொறுமையாக இருக்கிறாங்கன்னு யோசித்தேன். தாய்மை, அதுக்கு பேர் என்ன? தாய்மை. என் மகள் சிறு வயதாக இருக்கும்போது குழம்பு செடியை தூக்கி தண்ணியில் போட்டுருவா, பாலை தூக்கி ரசத்தில் ஊற்றிடுவா, கட்டளைக்கடியில் போய் நல்லா விடுவா, தப்பரை போட்டுருவா. இதெல்லாம் சின்ன வயசில் அப்படிங்கிறதுக்குள்ளே அப்படியே கீரி பிள்ளை மாதிரி ஓடி வீட்டையே நாரடிச்சிடுவா. 1 மணி நேரம் தாய் தேற்றுவது போலன்னு பாட்டு பாடி தொட்டில் ஆடிட்டு மெல்லமாக விட்டுட்டு அப்படி போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏய் எங்கே போகிற வாங்க அப்படின்னு கூப்பிடும். 2 வயசில். ஐயோ இந்த புள்ள பாருங்க மாமா தூங்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், அப்புறம் டெக்னிக்கல் சொல்லி கொடுத்தேன். அது ஏமாத்துரு. அது ஒரு துண்டில் போட்டு நல்லா அந்த மேலே கை பிடிச்ச மாதிரியே கட்டிட்டு என் மனைவியை ஆட்ட சொல்லிவிட்டு அது கொஞ்சம் கண்ணை மூடனோன்னே அந்த துண்டோட எண்டை, சீலையோட எண்டை நான் பிடிச்சி இப்படி நான் கொஞ்சம் நேரம் ஆட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் அது தூங்குனதுக்கப்புறம் அப்படி மெல்லமாக டெக்னிக்கல் அவளை ஏமாத்துற வித்தை எனக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி விட்டுருவேன். இதெல்லாம் தகப்பனால் பொறுத்து கொள்ள முடியாது, ஆனால் தாய் பொறுக்கிறார். இயேசு அந்த தாயினுடைய அன்பை வெளிப்படுத்தினார். சகிப்புத்தன்மை என்னங்க அதுக்கு பேர்? அப்போ நீங்கள் டாலரன்ஸ் ஸ்பிரிட்டாக நீங்கள் வாழணும், சகிப்புத்தன்மையுள்ளவர்களாய் வாழணும் என்பதை தனக்கு எதிரான மக்கள் தனக்கு வேதனைகளை கொடுத்த பொழுது தேவன் அவை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு கிறிஸ்துவன் வாழ வேண்டும் என்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுத்து போனார். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ஆண்டவர் ஈக்குவாலிட்டி அண்ட் எபிலிட்டி என்கிற 2 விஷயத்தை மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்தினார். மனுஷனுக்குள்ள வேறுபாடுகள் இல்லை, ஜாதி பேதங்கள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லை, எல்லாரும் சமம் என்கிற சமத்துவத்தை அவர் ஏற்படுத்தினார். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்பொழுது சபைகளிலே நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிகளை வைத்து பிரிவினைகள் நடக்கிறது. நம்முடைய வேதாகமத்திற்கு எதிரான ஒன்று 2 தான் இருக்கிறது. பாவம் செய்யும் ஜாதி, பரிசுத்தமுள்ள ஜாதி. இன்னொன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இதை தவிர வேறு எந்த ஜாதியுமே இல்லை. ஜாதியை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டினால் நிச்சயம் பரலோகம் போக மாட்டீர்கள். ஆமேன். அதனால் ஜாதியை குறித்து பெருமை பாராட்ட. சில பேர் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி நல்லா இருக்கிறா, வெள்ளத்தோளாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டில் ஜாதியை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் மனைவியை மட்டமாக நடத்துறது, மட்டமாக திட்டுறது, மனைவியோட ஜாதியை தெரிஞ்சோன்னே இந்த ஜாதியா நீ அப்படின்னு பேசுறது, அப்புறம் சரியாக ஒரு மரியாதையாக நடத்தாது, மனைவியினுடைய குடும்பத்தை மரியாதையாக நடத்தாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட செய்வார். அல்லது மனைவி புருஷனை அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இதெல்லாம் கிறிஸ்துவ உலகத்தில் இருக்கக்கூடாது. வேதம் ஈக்குவாலிட்டியை தருகிறது. இயேசுவின் பிறப்பு நாம் எல்லாரையும் சமமாக்குகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எபிலிட்டியை தருகிறது. எவ்விதமான பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு நோய் கொண்டவனாக இருந்தாலும், எவ்வளவு பேதி உள்ளவனாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தியுள்ளவனாய் மாறுகிறான். ஆண்டவர் சொல்கிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பவுல் மூலியமாக ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சரி, இது ஓரலாக கிறிஸ்மஸ் பற்றின காரியம். இப்போ இனிமேல் தான் பிரசங்கம் ஆரம்பிக்க போகிறேன். பிரசங்கம் ஆரம்பிக்கவா? சரி, வாசிக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க வசனமே சொல்லாமல் பாஸ்டர் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு வாசிக்கலாம். 2 விஷயத்தை முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை
இரண்டாவதாக மத்தேயு 1:23. முதல்ல 1:21 வாசிச்சுருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் 1:23 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. முதலாவது இயேசுவின் பிறப்பு சத்தியத்தை பேசுகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் இயேசுவின் பிறப்பில் இருக்கிற அர்த்தத்தை சொன்னேன், லைஃப் ஸ்டைலை சொன்னேன். இப்போ சத்தியத்தை சொல்கிறேன். வேத சத்தியம் இயேசுவின் பிறப்பை குறித்து என்ன சொல்கிறது? இயேசுவின் பிறப்பு நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக பிறந்த பிறப்பு. அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, பையன் பிறந்துட்டான் அப்படின்னு பார்க்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா இவன் பிறந்து அவங்க அப்பனை தின்னுட்டான் அப்படி சொல்லுவாங்க. பிறக்கும்போது தாய் மரித்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா இவன் அவங்க அம்மாவை முழுங்கிட்டு தான் பிறந்தான்னு சொல்லுவாங்க. பழிய பாவமறியாத குழந்தைகள் மேலே பழியை போடுகிற ஒரு உலகத்தில் பாவம் அறியாத, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத ஒரு குழந்தை பிறந்தது. இது என்ன செய்தது என்றால் என் பாவங்களையும் என் பழிகளையும் போக்க பிறந்தது. அல்லேலூயா. எல்லாரும் என் மேல் பாவங்களை சுமத்துவார்கள், எல்லாரும் என் மேல் பழியை சுமத்துவார்கள். ஆனால் இயேசு பிறந்த பொழுது அவர் என் பாவங்களையும் என் பழிகளையும் ஏற்றுக்கொண்டு அவைகளிலிருந்து என்னை ரட்சிக்கிறவராக இருந்தார். என்னை குற்றம் சாட்டுகிறவராக அல்ல, என்னை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கிறவராக வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் 1:23 வாசிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வரலையா சொல்லலாமா? ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் ஆதாமை தேவனுடைய உறவை அவன் வெறுத்தபடினாலே, வெறுக்கிறத விட பயந்தபடினாலே, தேவ சத்தத்தை கேட்டு பயந்தான், தேவனுடைய உறவை கண்டு பயந்தான். ஆகவே மனிதன் தன்னை விரும்பாமல் போகிறான், தன்னை கண்டால் பயப்படுகிறான். அந்த இடத்துக்குள்ளே அவன் வரவில்லை. ஆகவே இந்த இடம் அவனுக்கு சூட் ஆகாது என்று சொல்லி ஏதேனை விட்டு அவர் அவனை வெளியே துரத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போகாமல் இருந்தான், ஆனால் அவனை கொண்டு போய் என்ன பண்ணான்? துரத்தினார். அப்போ அவன் வெளியே போய்விட்டான். அப்போ வெளியேற்றப்பட்ட மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டு விடலை. காணாமற் போன ஆட்டை போல போன அவனை, தன்னை விட்டு பிரிந்து போன அவனை அவனோடு வாழும்படியாக பரலோகத்தை விட்டே தெய்வம் இறங்கி வந்து அவனோடு கூட சேர்ந்தது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. ஆண்டவர் பழி வாங்குறவர் அல்ல, கடின இருதயம் உள்ளவர் அல்ல. அவர் ஒரு தயவுள்ளவர், அவர் ஒரு அன்புள்ளவர், அவர் தியாக சொருபி நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். அவருடைய நோக்கத்தின் உச்சிதம் யார் என்றால் அது நான் தானா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. அவர் பரலோகத்தையெல்லாம் விட்டு வந்ததுக்கு காரணம் அவருக்கு உச்சிதமான தேவதூதர்களை காட்டிலும் அண்ட சராசரங்களை காட்டிலும் யார் வெளியேற பெற்றதா இருந்தார்கள் என்றால் தான் படைத்த அந்த மனிதன், தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்காக அவர்களோடையே இருக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கும்படியாக, நம்மோடு இருக்கும்படியாக இறங்கி வந்தவர் அவரோடு இருக்கும்படியாக நம்மை கூட்டிச் செல்ல வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று உறுதிப்படுத்துவதற்காக இயேசு பிறந்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுவின் பிறப்பில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 1:21 என்று நினைக்கிறேன். லூக்கா 1:21 இல்லை, 2:21 இல்லைம்மா, 71 வாசம். 1:71. உங்கள் சத்துருக்களின் கைகள் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்யவே கட்டளையிடுவேன். போதும். இங்கே இயேசுவின் பிறப்பினுடைய நோக்கத்தை குறித்து சகரியா மூலியமாக கர்த்தர் சொல்கிறார். இங்கே வெளிப்படுகிற சத்தியம் என்ன? முதலாவதாக எனக்கு விடுதலையை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொடுக்கிறார்? விடுதலை. இயேசுவின் பிறப்பு எனக்கு என்ன கொடுக்கிறது?
விடுதலை கொடுக்கிறது. எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது? முதலாவது எனக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. பாவம் செய்யும் போது ஆதாம் பயந்தான். இப்பொழுதோ ஆண்டவர் எனக்கு பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென். வேலைக்கு போறதுக்கு பயம், ஒரு டிராவல் பண்ணுறதுக்கு பயம், ஒரு இன்டர்வியூ சந்திக்க பயம், சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக பயம், டீச்சரை கண்டா பயம், கணக்கு வாத்தியாரை பார்த்தா பயம், ஹிஸ்ட்ரி வாத்தியாரை பார்த்தா பயம், ப்ரோக்ரஸ் வந்தால் பயம், பப்ளிக் எக்ஸாம் வந்தால் பயம், கல்யாணம் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கு பயம். இப்படி எத்தனையோ பயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நான் வந்தேன். ஆதாம் பயந்தான், நீ உங்களுடைய பயத்தை நான் மாற்றுகிறேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தையே, உன்னுடைய பயத்திலிருந்து நான் விடுதலை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பயத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக பாவத்திலிருந்து விடுதலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே நம்ம வாசிக்கலாம். பதினாறாம் வசனம் வாசிமா. 16ஆம் வசனம். ஆதலால் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற மனுக்குலமாக நமக்கு உதவி செய்ய அவர் வந்தார். அல்லேலூயா. என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க யாரும் இல்லை, என் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் அவள் விடுதலை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக இயேசு நமக்கு பிறந்தார். ஆமென். 17ஆம் வசனம் சொல்கிறது, 17ஆம் வசனத்தை ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த ஆசாரியர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், இரக்கமும் உண்மையும் உள்ள ஆசாரியன். முதலாவது வாசிக்கிறோம், பாவ நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, பாவ நிவர்த்தி செய்யும் ஆசாரியன், இரக்கமும் உண்மையும் உள்ள ஒரு ஆசாரியன். அடுத்தது எபிரேயர் 4:15 சொல்கிறது, பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பாவமில்லாத உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. இவ்வளவு நாட்களாக ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள். ஆனால் யாராலும் எனக்கு ஒரு பயத்திலிருந்து விடுதலை தர முடியவில்லை, யாராலும் பாவத்திலிருந்து விடுதலை தர முடியவில்லை. இயேசு பிறந்தார், அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அப்பொழுது எனக்கு பயத்திலிருந்து விடுதலை வந்தது, பாவத்திலிருந்து விடுதலை வந்தது. அதே போல மரணத்திலிருந்து விடுதலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் சொல்கிறது, ஜெய்வ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு, அப்படியானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவர் அப்படி செய்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு எதிரி இருந்தான், நம்மை பயமுறுத்தி கொண்டே இருந்தான், பாவத்தில் அடிமைப்படுத்தி நம்மை கட்டி வைத்திருந்தான். மரணத்தின் வழியாக நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இல்லாதபடிக்கு அவன் நம்மை பயமுறுத்தி கொண்டவனாக, நம்மேல் அதிகாரம் செலுத்துகிறவனாக இருந்தார். இயேசு வந்தார், அந்த சத்ருவின் கரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து, தம்முடைய இரத்தத்தினாலே அவர் விடுதலை செய்து, நமக்காக பரிதபித்து, நமக்காக இரக்கமுள்ளவராக இருந்து, அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்து, பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீவிரமாக புரிந்து கொண்டு ஒரு நல்ல தேவ ஆசாரியனாக வந்து அவர் நம்மை காத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே இந்த காலவெளியில் நான் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவதாக உங்களுக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால் எபிரேயர் 4:16 சொல்கிறது, தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் போய் நீங்கள் சேருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக லூக்கா 1:71 படியாக ஆண்டவர் நமக்கு பிறந்ததுனால என்ன சத்தியம் அதில் இருக்கிறது என்றால், பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்திருந்தோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய அந்தகார ஆவியாகிய பிசாசுக்கு ஏற்றபடியாக அவனை பிரியப்படுத்தும்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து மாம்ச இச்சையின்படியே நடந்து நாம் தேவனுக்கு கோபாக்கினிக்குரிய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம். ஆனால் எபேசியர் 2:13 சொல்கிறது,
கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாய் மாறினோம். 18ஆம் வசனம் சொல்கிறது, பிதாவினிடத்திலே இயேசுவின் இரத்தத்தினாலே சேரும் ஸ்லாக்கியத்தை அடைந்தோம். எபிரேயர் 9:14 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி செத்த கிரியைகளை என் மனசாட்சியை சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரிசுத்தத்தோடும் நீதியோடும் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒருவனாக ஆண்டவர் என்னை மாற்றுகிறார். ஆமென். மூன்றாவது விளைவை நம்ம படிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகிறது, பூமியிலே சமாதானம் உண்டாகிறது. இயேசு பிறந்ததுனாலே தேவனுக்கு மகிமை வந்ததாம். ஆதாம் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமைக்கு பங்கம் வந்தது. தேவன் உண்டாக்கின மனிதன் பாவம் செய்த போது தேவனிடத்தில் போய் சாத்தான் குற்றம் சாட்டுகிறவனாய் தேவனை தூஷிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் நான் சொல்ல அறியும்படிக்கு நீ ஞானவானாகி என் இதயத்தை சந்தோஷப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்தால், நம்முடைய பிள்ளைகள் போலீஸ் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு போதை காரியங்களை செய்து ஜெயிலுக்கு போனால் நமக்கு எவ்வளோ வெக்கம் வருமோ, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறவர்களா இல்லாதபடி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. தேவனுக்கு எப்படி மகிமை உண்டாகிறது? இப்போ ஆண்டவர் என்ன பண்றார்? பாவியாக இருக்கிற என்னை நீதிமானாய் மாற்றி பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படி வைக்கும்போது நான் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற ஒரு பரிசுத்தவானாய் விளங்குகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் இல்லாததா இருக்கிறதை, இழிவானதாக இருக்கிறதை, அற்பமாய் எண்ணப்பட்டதை, ஒன்றுக்கும் உதவாததை, பைத்தியமாய் எண்ணப்பட்டதை, பாவி என்று தள்ளப்பட்டதை, வேண்டாம் என்று தள்ளினவைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படியாக மாற்றுகிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமானவைகளை ஞானியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படினால் பாவியாக என்னை அவர் தெரிந்து கொண்டார் என்றார். உலகத்திலெல்லாம் நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக என்னை பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இல்லாதவனாகிய நான் இப்பொழுது இருக்கிறவனாக இயேசுவினால் மாற்றப்படும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகுது. ஒன்றுமில்லாமல் இருந்தானே, எப்படி இவனுக்கு இவ்வளோ கிருபைகள் கிடைத்தது? கடன்காரனாக இருந்தானே, இவன் எப்படி கடன் கொடுக்கிறவனாய் மாறினான்? பைத்தியக்காரனை போல முட்டாளாக இருந்தானே, இவனுக்கு எப்படிடா இந்த ஞானம் வந்தது? எவ்வளவு கேவலமானவனாய், அற்பமானவனாய், அந்த ஜாதியாய் இப்படி இருந்தானே, அப்படி இருந்தானே, இவன் எப்படி இப்படி உயர்ந்தான் என்று இந்த உலகம் ஆச்சரியப்படும் விதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாக அவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாக. இரண்டாவது, பூமியிலே சமாதானம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் இருக்கிற வேத வசனத்தை நாம் படிக்கிறோம். அதே போல 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே இவனமான காரியங்களை நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் என்றால், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தெழுந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். 5:1 சொல்கிறது, எவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இப்போ என்னன்னா, நான் நீதிமான் ஆக போகிறேன் என்றால, நீதிமான் ஆகிவிட்டேன், ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். எதனாலே? கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி சமாதானம் கிடைச்சது? எபேசியர் 2:13, முன்னே தூரமாக இருந்த நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன்,
2:14 எபேசியர், பிரிவினையாக நடுச்சுவரை அவர் தகர்த்து பகையை சிலுவையினாலே, 2:16 பகையை சிலுவையினாலே கொன்றார். 19 இனி நான் அந்நியனும் பரதேசியுமாய் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. 20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே நான் கட்டப்படுகிறேன், பிதாவோடு இருதிருத்தாரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன உண்டாக்கிடுச்சு? சமாதானம் உண்டானது. இந்த சமாதானம் என்ன பண்ணுது? தேவனோடு பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கினது. அப்படி ஒப்புரவாக்கின பொழுது எனக்கு என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய பிரியம் என் மேலே வந்தது. அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் மரிக்கப்பட்ட போது, அப்படி ரத்தத்தினால் நான் கழுவப்பட்ட போது, இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய சாயலை பிதாவாகிய தேவன் என்னிடத்தில் காணவில்லை, அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலை என்னிடத்தில் பார்க்கிறார். என்னுடைய மூத்த குழந்தை மரித்து போனால், மரித்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய சாயலாக அவளை போல பக்கத்தில் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக நானும் என் மனைவியும் வாசலில் வந்து காலையிலேருந்து உட்கார்ந்து காத்திருப்போம். அந்த குழந்தை வெளியே வந்தோன்னே ஆசையாக அந்த குழந்தையை பார்ப்போம். அப்போது அந்த என் குழந்தையினுடைய சாயல் அந்த குழந்தையை காணும்போது, அது என்னுடைய குழந்தை அல்ல என்றாலும் அந்த என் குழந்தையாக நான் நேசிக்கும்படியாக என் இருதயம் மாறுகிறது. ஒரு காலத்தில் நான் பிதாவுக்கு பிள்ளையாயிராமல் சோரம் போனவனாக இருந்தேன். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவரை ஏற்றுக்கொண்டே விசுவாசத்தினாலே நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டேன். இப்ப பிதாவுக்கு முன்பாக குமாரன் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். பாரும் பிதாவே, தூரம் போன இந்த ஆதாமின் சந்ததியை என் ரத்தத்தினாலே நான் மீட்டு பிள்ளையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, இப்பொழுது அவர் என்னை பார்க்கிறார். என்னை பார்க்கும்போது இயேசுவின் சாயல் என் சரீரத்திலே காண்கிறார். கண்டவுடனே இவ்வளவு நாட்களை என்னை வெறுத்து கோபாக்களின் பிள்ளையாய் என்னை பார்த்த பிதாவானவர் இப்பொழுது கிருபையோடும் அன்போடும் இரக்கத்தோடு என்னை பார்த்து தம்முடைய குமாரனுடைய சாயலை கண்டு தனக்கு பிரியமான அந்த குமாரனை கண்டவுடனே பிதாவானவர் என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு பிதாவோடு கூட என்னை ஒப்புரவாக்கி அவருடைய பிரியத்துக்கு சொந்தக்காரனாக என்னை மாற்றினது. அன்பானவர்களே, அடுத்ததாக சில நடைமுறைகள் என்ன நடந்தது? இயேசு பிறந்தபோது 4 விதமான மக்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று சாஸ்திரிகள் கூட்டம், இன்னொன்று தேவதூதர்களுடைய கூட்டம், 3வது மேய்ப்பர்களுடைய கூட்டம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமியோன், அன்னாள் என்பவர்களுடைய ஒரு அசம்பிளி பார்க்குறோம். இப்போ தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். இவர்கள் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். ரைட்டா? அப்போது நீங்கள் ஆகாயத்துக்கு போனாலும் கர்த்தரை ஆராதிக்க இறங்கி வர வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது எவ்வளோ பெரியவங்களாக உன்னதத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இயேசுவை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்கிற சத்தியத்தை இங்கே நாம் பார்க்குறோம். இரண்டாவது, நேரமாக வேகமாக சுருக்கமாக சொல்கிறேன். இரண்டாவது என்ன நடக்கிறது என்றால், தூர தேசத்திலிருந்து வானசாஸ்திரிகள் வந்தார்கள். இந்த 3 பேர் மட்டும் வந்ததாக அல்ல, 450 பேருக்கும் அதிகமானவர்கள் வந்து அவரை கண்டார்கள் என்பதாக இன்னொரு காரியங்கள் சொல்கிறது. ஆனால் வேதாகமத்தில் 3 பேரை சொல்லிட்டு, ஒருவர் பொன்னை கொண்டு வந்தார், இன்னொருவர் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தை கொண்டு வந்து அவருக்கு காணிக்கையாக வறுத்து என்ன பண்ணாங்க, அவரை பணிந்து அவரை ஸ்தோத்திரித்து பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. வணங்கினார்கள், அவர்களை பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து பெத்லகேமுக்கு மட்டுமல்ல, யூதருக்கு மட்டுமல்ல. ஆனால் அவங்க சொல்கிறது யூதருக்கு ராஜா என்று சொல்கிறார்கள். ஆனால் தூர தேசத்திலிருந்து இவர்கள் ஏன் வர வேண்டும்? அவர் யூதருக்கு மட்டும் ராஜாவாக அல்ல, அவர் விசேஷமானவர். அவருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, அவருக்கும் என் தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்று அந்த தேசத்தின் பிரதிநிதியாக தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், அவர்களை ராஜாக்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எனிகாவ் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக காணப்பட வேண்டும். இவர்கள் வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள் என்றால் இவர் முழு உலகத்துக்கும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்கிற சத்தியத்தை விளங்க பண்ணுகிறது. அவருடைய கணிப்பு அரண்மனைக்கு போயிருக்க வேண்டும். நட்சத்திரம் இவர்களை வழிகாட்டுகிறது. ஆனால் அரண்மனையை தாண்டி நட்சத்திரம் போகும்போது இந்த சாஸ்திரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னங்க, அரண்மனையை தாண்டி நட்சத்திரம் போகும்போது இவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பாக ராஜானா அவர் எங்கே தான் இருக்கணும்?
ஆனால் நட்சத்திரம் அரண்மனையின் மேலே நிற்கலை, ஏரோதின் அரண்மனை மேலே நிற்கலை. ஆனால் சாஸ்திரிகள் நின்று விடுகிறார்கள். அங்கே அவருடைய கணிப்பு கொஞ்சம் பொய்த்து போகிறது. இப்போது அரண்மனைக்குள்ளே போய் ஏரோது கிட்ட கேட்குறாங்க. இவங்க மட்டும் ஒழுங்காக எந்த நட்சத்திரத்தை வழிகாட்டுதலில் நடந்து வந்தார்களோ அதே போல் நடந்து வந்திருந்தால் அந்த பெத்லகேமில் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சிரச்சேதம் செய்யப்பட்டிருக்காது. அங்கே இந்த ஞானிகள் செய்த ஒரு மதிகேடான ஒரு காரியம், ஒரு கீழ்ப்படியாத காரியம். எந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்களோ இங்கே வரும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலையும் வழி நடத்தலையும் விட்டுட்டு இவங்களுக்கு அரண்மனையை பார்த்தோன்னே அந்த அரண்மனையினுடைய பிரமிப்பு, அரண்மனையினுடைய ஆடம்பரம் இவங்களை கவர்ந்தெழுத்து ஒரு கர்வம், ஒரு பெருமைக்குள்ளாக நடத்தின பொழுது இவர்கள் நட்சத்திரத்தை வழிநடத்தும் நட்சத்திரத்தை பின்பற்ற மறந்து விலகினார்கள். அங்கே பாதை விலகின பொழுது அங்கே அவர்களாலே அந்த யூதாவை, அந்த பெத்லகேம் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அது பாதகமாக முடிந்தது. ஏரோன் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்கே என்ன இல்லை, குழந்தை இல்லை. இப்போ அவங்களுக்கு தங்கள் தவறை உணர்கிறார்கள், வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு நட்சத்திரத்தை இப்போ பின்பற்றுகிறாங்க. நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலம் வரைக்கும் அவரை நடத்தி கொண்டு போனது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானிகளை போல நான் தான் அறிவாளி, நான் தான் புத்திசாலின்னு சொல்லி வழி நடத்துகிற தேவ ஆலோசனையை விட்டுட்டு என்னைக்கு உங்கள் சொந்த ஆலோசனைக்கு, தோற்றத்துக்கு இடம் கொடுத்து, மாயைக்கு இடம் கொடுத்து, ஆடம்பரத்துக்கு இடம் கொடுத்து உங்கள் புத்தி கொஞ்சம் மாறுதோ, பெந்தேகோசே ஆவியோடு கூட பெந்தேகோசே வஸ்திரத்தை போடுங்க, பெந்தேகோசே அலங்காரம் செய்யுங்க. ரொம்ப லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு அப்படி அந்த உதட்ட அந்த சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு ஊழியர் குடும்பங்களுக்கு கூட பெந்தேகோஸ்தே சத்தியத்தை மறந்துடுச்சு. ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் பெந்தேகோஸ்தே சத்தியத்தை மறந்து விட்டார்கள். உங்கள் வஸ்திரம் பெந்தேகோஸ்தே வஸ்திரமாக இருக்கட்டும். என்ன சத்தியத்தை பெந்தேகோஸ்தே சபையில் நீ கற்றுக்கொண்டாய்? எந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ வழிநடத்தப்பட்டாய்? அந்த அடிப்படையே மறந்துடாத. நீ ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், பரிசுத்தவான் என்று நீ சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படையை மறந்துடாது. அஸ்திவாரம் இல்லாமல் மேலே பில்டிங்கில் ஆவியில் ஒரு தாழ்மை இருக்கட்டும். சில பெற்றோர் தாங்கள் அப்படி இருக்கிறார்கள், ஆனால் தங்கள் பிள்ளைகளை தவறாக நடத்துகிறார்கள். ஏலி தன் பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ண மறந்தான். நிறைய நேரங்களில் கரெக்ஷனை மறந்துட்டீங்கன்னா கரப்ஷன் வரும். என்னங்க, சீர்படுத்த மறந்து விட்டீங்கன்னா அங்கே கரைபட்ட வாழ்க்கை உண்டாகும், தீட்டுப்படுகிற வாழ்க்கை உண்டாகும். அதனால் கணவன் சொன்னால் அல்லது மனைவி சொன்னால் அந்த தேவ பக்திக்கு ஏதுவான ஆலோசனைகளை கேட்டு அங்கே கீழ்ப்படுதலோடு கூட வாழ கற்றுக்கொள்ளணும். மீகால் தன் இருதயத்தில் தாவீதை அவமதித்தது மாதிரி இருதயத்தில் அவமதிக்காதே. கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார், தேவனுடைய ஆவியானவர் இருதயத்தின் சிந்தனையை அறிகிறார். இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் என்று யோசிக்காதே. இதுக்கு எப்படியெல்லாம் குத்தி பேசலாம் என்று சிலர் நான்லாம் அப்படி இல்லை தெரியுமா, சும்மா அவங்க அப்படி நினச்சிட்டு போனால் எனக்கு என்ன, இப்படி அந்த அது இருக்கிறதுனால தானே வெளியே வருது. நல்லா கவனிங்க. தாழ்மையோடும் எளிமையோடும் அந்த ஆவிக்குரிய அடிப்படை கட்டமைப்பை மறந்து விடாமல், உங்கள் பிள்ளைங்க காலேஜ் போகிறனால, வெளியிடங்களுக்கு போகிறனால, வேலை ஸ்தலங்களுக்கு போகிறனால, விசேஷமாக ஐடி துறையிலெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டா அவங்க ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே ரொம்ப கடினம். ஆனால் நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்னா, எப்படி கொண்டு போகிற டீ சூடாகிறதோ அதை சூடுபடுத்தி கொண்டே இருக்கிறது பாரு, அனல் மூட்டி எழுப்பி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே சத்தியத்தை மறந்துடாதீங்க. ஆமேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வான சாஸ்திரிகள் ஞானியாக இருந்தோம், அரண்மனையை பார்த்தோன்னே வழி மாறினார்கள். அங்கே குழந்தைகள், பல ஆயிரம் குழந்தைகள் செத்து போனது. நல்ல செய்தி சொல்ல வேண்டிய இடத்துல, மகிழ்ந்து களி கூற வேண்டிய இடத்துல புலம்பலும் அழுகையும் வந்தது. இந்த களி கூறுதல் சந்தோஷமாக மாற வேண்டுமா, அல்லது இந்த களி கூறுதல் துக்கமாக? இவன் கும்பிட்டுட்டு போயிட்டான், ஆனால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் புலம்பலும் துக்கம் உண்டாகுச்சு. நீங்கள் செஞ்சுட்டு, தப்பு செஞ்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க, ஆனால் உங்களால் தவறு செய்யாத அநேகர், ஒரு ஆகான் தவறு செஞ்சான், ஆனால் இன்னோசென்ட்டாக கபடற்ற அநேகர் அங்கே கொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. வானசாஸ்திரிகள் செய்த தவறு நீங்கள் செய்யாதிருங்க.
உங்களை வழிகாட்டுற நட்சத்திரம் சரியாய் பின்பற்றுங்க. தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அவர் தேவன் என்பது, முழு உலகத்துக்கு தேவன் என்கிற சத்தியத்தை பார்க்குறோம். லூக்கா 2:15-17 வரைக்கும் வாசிக்கும் போது, மேய்ப்பர்கள் மேய்ச்சல் வெளியிலிருந்து வந்தார்கள். தங்களுடைய வேலை தொழில் எல்லாத்தையும் மந்தையை விட்டுட்டு வந்தான். அப்போ அவன் என்ன நினச்சானா, என் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமானது மந்தை, ஆனால் அதை விட முக்கியம் நான் தேவனுடைய ஆராதிக்க வேண்டும், தேவனை காண வேண்டும், ரட்சிப்பு அடைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முக்கியமானதாக எதிர்க்க வேண்டுமானால் தேவனை வைக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை மேய்ப்பர்கள் நமக்கு சொல்கிறாள். வெளியிலன்னா பட்டணத்தை விட்டு எவ்வளவு தொலைவு, அங்கே இரவில் ஏன் அவங்க காவல் காக்கிறாங்கன்னா வேட்டையாடு மிருகங்கள் வரும். ஆனால் மந்தையில் என்ன நடந்தாலும் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் ஆராதிப்பேன்னு சொல்லி அவங்க கடந்து வந்தாங்க பாருங்கள். வாழ்க்கையில் எனக்கு அவர்தான் முக்கியம் என்கிற சத்தியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிமியோனும் லேவியனும், சிமியோனும் அன்னாளையும் கொடுத்து பார்த்துக்கிறோம். லூக்கா 2:25-32 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சிமியோன் சொல்கிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அவன் ரட்சிப்பு வர காத்திருந்தான், இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வர காத்திருந்தான். காத்திருக்கிற அவனுக்கு அவன் அந்த தேவாலயத்தில் கொண்ட போது பரிசுத்தாவினுடைய ஏவுதினாலே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், இப்பொழுது நம்முடைய அடியானை சமாதானத்தோடு போகப்படுகிறேன். நான் சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் இயேசுவின் ரட்சிப்பை கண்டு சமாதானத்தோடு போகிறீர்களா? ஆராதிக்க வந்திருக்கிறீர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு, வேதாகமத்தை ஏந்தி கொண்டு, சத்தியத்தை காதுகளிலே கேட்டு, உங்கள் கண்களினாலே வசனத்தை பார்க்கிறீர்களே, உங்களால் சொல்ல முடிகிறதா, உங்களுடைய வருகைக்கு காத்திருக்கிற அடியேன் இந்த ஆலயத்தை விட்டு போல ஆராதித்து விட்டு நான் போகும்போது நான் சமாதானத்தோடு போகிறேன், உங்களுடைய ரட்சணியத்தை எனக்கு தந்தி. சங்கீதம் 51 வாசிக்கிறது போல ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தந்தீரே ஆண்டவரே என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால், உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு களி கூறுதல் உங்களுக்கு இருக்குமானால், நன்றாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், சிறைக்கு போனாதான் விடுதலினுடைய மேன்மை, சுதந்திரத்தினுடைய மேன்மை தெரியும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருந்தாதான் ஆரோக்கியத்தினுடைய மேன்மை தெரியும். கடன்காரனாக இருந்தால் தான் என்ன தெரியும்னா, கடன் இல்லாமல் நமக்கு போதும் என்ற வருமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தெரியும். சாப்பாடே கிடைக்காம இருந்தால் தான் வீட்டில் சொல்கிற கோதுமை தோசை நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோதுமை தோசை பிடிக்காது, நான் என்ன மனசில் வச்சு தான் சொல்கிறேன். என்ன கோதுமை தோசையா, ஐயோ வேற இல்லையா அப்படின்னு கேட்பேன். இல்லை சுகர் இருக்கல கொடுங்க அப்படின்னா, கொண்டா தின்னு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இல்லாத கஞ்சி கிடைக்கல, பசி. என்னை கல்வராயன் மலை என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே ஒரு கிராமத்தில் காட்டுக்கூட்டாயில் இருந்தேன். சாப்பாடு வரும்னு பார்க்குறோம், மதியானம் சாப்பாடு வரல, நைட்டு சாப்பாடு வரல, காலையில் சாப்பாடு வரல. அடுத்த நாள் மதியானம் 3 மணிக்கு 2 சட்டியில் ஒரு அம்மா தூக்கிட்டு வந்துச்சு. நான் இந்த வாசலில் நாய் போய் வாலாடிட்டு நிற்குமே, அந்த மாதிரி நான் போய் வாசலில் போய் நிற்கிறேன். வாலிப பையன் பசி தாங்கலை, நிற்கிறேன், 17 வயசு நிற்கிறேன். அந்த அம்மா வந்து கஞ்சி எடுத்துச்சு பாருங்க. அந்த கஞ்சியை பார்த்து எனக்கு வெறுப்பாக இருக்கலை. முதல்ல பெரிய குண்டாவாக தூக்கிட்டு போய் நான் நின்னேன். கஞ்சியை ஊற்றுங்கம்மா, வரகு கஞ்சி கொண்டு வந்துச்சு அந்த அம்மா. வரகு கஞ்சியும் மாங்காய், பச்சை மாங்காயில் மிளகாத்தூளை போட்டு கொண்டு வந்துச்சு. அந்த வரகு கஞ்சியை மடங்கு குடித்து அந்த பச்சை மாங்காயும் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ அதை கொடுத்தா நான் சாப்பிடணும். நிறைய நேரங்களில் நமக்கு இல்லாமல் இருக்கும்போது தான் கிடைக்கிறவளுடைய அருமை நமக்கு தெரிகிறது. பாவத்தின் மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு நான் காரணம், சின்ன வயதிலே எனக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால் எனக்கு பணம், பொண்ணு, மதிப்பு, மரியாதையெல்லாம் முக்கியம் இல்லை. என் வாழ்க்கையில் சமாதானம் தான் முக்கியம். அதனால் எப்போது நான் சொல்லுவேன், எனக்கு சமாதானம் இருந்தால் போதும், விட்டுத்தோலை, எனக்கு சமாதானம் இருந்தால் போதும். எவ்வளோ பணம் போனால் என்ன, எவ்வளோ பிரச்சனை வந்தால் என்ன, சமாதானமாக நம்ம வாழ்ந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜெயிலுக்கு போனால் தான் விடுதலையினுடைய அருமை தெரியும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் சுகத்தினுடைய அருமை தெரியும். பட்டினியில் தான் ஆகாரத்தினுடைய அருமை தெரியும்.
பெற்றோர் இல்லாமல் இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமையாக எங்கள் பாசுக்கிட்ட ஒரு வேலைக்காரனை போல் நான் இருக்கும்போது அவர் என்னை விரட்டி வாழ வாங்கும்போது தான் தெரிஞ்சுது எங்கள் அப்பா அப்படியே பெரிய ரட்சகராக ஒரு 10 இயேசு கிறிஸ்து மாதிரி எங்கள் அப்பா தெரிஞ்சார். எங்கள் அம்மாவா 100 இயேசு கிறிஸ்து மாதிரி எங்கள் அம்மா தெரிஞ்சாங்க. அன்றைக்கு நான் மாறினேன். எங்கள் அம்மா அப்பாவோட அருமை எங்கே தெரிஞ்சது தெரியுமா? அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்கள் பாஸ்டர். அவர் விரட்டி என்னை அடிமை மாதிரி வேலை வாங்கும்போது, என்னை திட்டும்போது, சர்ச்சுக்கு பின்னால் போய் பாத்ரூம் சைடில் போய் உட்காந்து அப்படியே கண்ணு தண்ணி ஊற்றி அப்படியே வாய்க்குள்ளே வச்சுட்டு ஆத்திரம் ஒரு பக்கம், வெக்கம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், இப்படிலாம் நம்ம திட்டு வாங்குற ஒரு பக்கம், ஒழுங்கான சோறு இல்லைங்கிறது இன்னொரு பக்கம், எல்லாத்தையும் வச்சுட்டு அழுவேன். ஆண்டவரே ஏன் எனக்கு ஒரு கஷ்டம், இப்படி இல்லை இந்த மனுஷன் திட்டுறாரு அப்படின்னு அழுவேன். ஆனால் அங்கே நான் ஒன்றை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது, என் தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று கற்றுக் கொடுத்தார். என்னைக்குமே அவங்கள அவமரியாதை செய்யாதீங்க. சில நேரங்களில் சில மதிகேடு அவர்களிடத்தில் இல்லாமல் போகாது. சில நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் நம்மை கொள்ளலாம். சில நேரத்தில் அவர்கள் தவறுகள் செய்யலாம். என்றாலும் நம்முடைய கக்காவை கழுவி, சின்ன வயதில் நம்முடைய உச்சாவை கழுவி, நம்மளை எத்தனை தடவை தொடச்சி எத்தனை குறும்புகள்லாம் பண்ணோம். எவ்வளோ முறை அவர்கள் மன்னித்திருந்தால், சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இன்றைக்கு நம்ம இவ்வளோ பெரிதாக வளர்ந்திருப்போம். ஆகவே உங்கள் பெற்றோரை குற்றம் சாட்டுகிற இருதயத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் பெற்றோரை அவமரியாதை செய்கிற நிலைமையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒன்று சொல்லுகிறேன், பெற்றோருடைய அருமை தெரியாமல் உங்கள் பெற்றோரை கனப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளினால அவமானப்படுத்துகிற காலங்கள் வரும்பொழுது தான் உங்கள் பெற்றோருடைய வழி என்ன என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரம் வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை சொன்னால் கேட்க வேண்டாம், நான் அதையெல்லாம் கேட்கணும்னு நான் சொல்லலை. அல்லது கணவனை மனைவியும் பிரிக்கிற மாதிரி ஆலோசனை சொன்னால் கேட்க வேண்டாம். இப்போ உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு 3000 ரூபாய்க்கு சேலை பிடிச்சுன்னு எடுத்துதுங்க, ஏன்டா இருக்கிற கஷ்டத்தில் 3000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சொன்னாலும் காதில் போட்டாதீங்க. ஏன்னா 30,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாலும் உங்கள் மனைவி அவளை கனம் பண்ண வேண்டும். பரவாயில்லையா சொல்லுங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மாவின் கைப்பாவையாகவே இருப்பாங்க. மகனாக இருப்பது நல்ல மகனாக இருப்பது நல்லது, அதே சமயத்தில் நல்ல கணவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதுங்க. பேலன்ஸாக இருக்கணும். அம்மாவை மனைவி கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவியே அம்மாட்ட விடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க. என் மனைவி நேத்தி கூட சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கு யார் முக்கியம் தெரியுமா? அவங்க அம்மா தங்கம், அவங்க அப்பா தங்கம், அவர் தங்கச்சி தங்கம், அவர் தம்பி தங்கம், நானெல்லாம் பித்தளைப்பா தெரியுமா அப்படி என் மனைவி. இப்போ 2 பக்கம் இடம். ஆனால் ஒன்று எனக்கு தெரிகிறது, என் வாழ்க்கையை நான் வெற்றியாய் வாழ்கிறேன், ஆனால் நல்லா இடிபடுகிறேன், நல்லா மிதிப்படுகிறேன், நசுக்கப்படுகிறேன் 2 பக்கம். எங்கள் அம்மா அப்படியே சொன்னாங்க, நீ போடா, நீ பொண்டாட்டி தாசன். அம்மா நான் உங்கள் பையன்மானே. நீ ஏங்க எங்கள் பையன்? அது அப்போ கல்யாணமானோன்னு நீ பொண்டாட்டி தாசன். அப்போ எங்கள் அம்மா மனசில் பொண்டாட்டி தாசன்னு பதிஞ்சிருக்கு, என் மனைவி மனசில் இவன் அம்மா பையன்னு பதிஞ்சிருக்கு. அப்போ நான் 2 ரோல்லையும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். என்ன மாதிரி நீங்கள் 2 பேருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு சகிப்புத்தன்மையோடு வாழணும். புரியுதா? அடி வாங்கினாலும் நீங்கள் அடி கொடுத்த மாதிரி தான் வெளியே வந்துக்கணும், அது அடுத்த காரியம். ஆனால் அடி எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு நல்லா தொடச்சிட்டு சும்மா பாரு அப்படின்னு வெளியே வந்து அப்படி நின்றுக்கணும். வரலையா சொல்லுங்கள். ஆமாம். அதனால் பொண்டாட்டி தாசேன்னு அம்மா சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்கள், நீ உங்கள் அம்மா பிள்ளைன்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 2 பேரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் தான் பேலன்ஸாக அந்த தராசில் இருக்கிற நடு முள் மாதிரி கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். எபினேசர் சொல்கிற மாதிரி இப்போவே நீ வந்து என் பொண்டாட்டிக்கு வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது அவங்க அம்மாவை பார்த்து. ரைட்டா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக அன்னாள் சொல்கிறார், மீட்புக்கு காத்திருக்கிற யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் கர்த்தரை குறித்து பேச வேண்டும். 4 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். தேவதூதர்கள் அவரை துதித்தார்கள், நல்ல செய்தியை அறிவித்தார்கள். நீங்கள் துதிக்கணும், நல்ல செய்தியை எல்லாருக்கும் சந்தோஷமாக தேவதூதர்களைப் போல சொல்லணும். வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து பணிந்து கொண்டார்கள். நீங்கள் உங்களை வழிநடத்துகிற ஊழியன் என்ற நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். அங்கே உங்களுக்கு உச்சிதங்களை நீங்கள் காணிக்கையாக கொடுத்து நீங்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும்.
மேய்ப்பர்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆனந்த சத்தத்தோடு வந்தார்கள். அந்த செய்தியை தேசமெங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்கள் ஆண்டவரை குறித்து தேசமெங்கும் பிரசித்தம் பண்ண வேண்டும். அடுத்ததாக சிமியோன் ரட்சிப்பை கண்கள் கண்டதே, இப்பொழுது சமாதானத்தோடு போகிறேன் என்று சொல்லி இண்டிவிஜுவல் சால்வேஷனை அவர் சுதந்திரமாக்கி கொண்டார். அதே போல நீங்கள் உங்களுடைய சொந்த ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னால் மீட்புண்டாக காத்திருந்தவர்களுக்கு அவரை குறித்து சொன்னால், காத்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் காத்திருக்குதல் வீண் போகாது என்கிற நம்பிக்கையான விசுவாசமான அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகுவதில்லை. அவர் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஒரு நாள் இயேசு வருவார், முகமுகமாய் அவரை சந்திப்போம். அப்படி அவர் இருக்கிறவனமாய் நாம் மாறி நாம் அவரோடு கூட பறந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல கிறிஸ்மஸ் செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாராக. நல்ல ஆகாரங்களை புசியுங்கள், சந்தோஷமாக இருங்கள், சண்டை போடாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க, எல்லாரையும் நேசிங்க. கோல்கேட் பேஸ்ட்டுக்கு கொடுக்கிற விளம்பரத்தை போல நீங்கள் நன்றாக சிரியுங்கள். க்ளோஸ்அப் பேஸ்ட்டுக்கு இருக்கிற விளம்பரத்தை போல எல்லாரோடும் நெருக்கமாக இருங்கள். அப்புறம் என்ன, டாபர் பேஸ்ட்டில் கரும்பை கடித்து அப்படியே இழுக்கிறது போல நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள் இல்லையே பாஸ்டர்னா, இல்லை இது நான் பாஸ்டர் சொல்கிற வார்த்தை. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. யாராவது பாஸ்டுக்கு நல்ல பிரியாணிலாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை உடனே சொல்லிவிடுங்கள். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அருமையான நம்முடைய ஒழுகாமா ஐயா அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களோட கூட வாரம் நான் வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் என்னை பிளாக் பண்ணிடுறாங்க. அவரை நான் இன்றைக்கி மத்தியானம் அவரை சந்திக்கணும். அதனால் யாரும் குறுக்கு வராதிங்க. முதல்ல அவருக்கு போய் நான் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட நான் வருவேன். எல்லோரும் நீங்கள் பிளாக் பண்ணுறதுனால பின்னால் இருக்கிறவங்களை யாரையும் நான் பார்க்க முடியாமல் போயிடுது. அதனால் முதல்ல நேராக இனிமேல் வாரத்தில் 6 முடிவு பண்ணுங்கள். நேராக முதல்ல எங்கே போயிடுவேன், நான் கடைசி போயிடுவேன். அதனால் கடைசியில் இருக்கிறவங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து தான் ரிவர்ஸில் நீங்கள் வருவேன். அதனால் எல்லோரும் பொறுமையாக காத்திருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராதனை முடித்து செல்ல வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமாக சொல்லலாமா? இன்றைக்கி எல்லாம் பட்டை கிராம்பு வாசம் தான் எல்லா வீட்லையும் வீசுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கும் நீங்கள் அதே போல் நறுமணமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல வழிக்காய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கவும், ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் கை கொண்டு, ஆண்டவரே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவுகளை திறவுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் திறக்காத கதவுகள் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளுக்கு கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, இனி எல்லா கதவுகளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் அருமையும் இனிமையுமான காரியங்கள் நிறைவேறுவதாக, நடைபெறுவதாக என்று சொல்லி வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் மேலும் சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பயம் இல்லாமல் வாழட்டும். ஆண்டவரே விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் பிறப்பினால் உண்டாகும் சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. இன்னைக்கு நல்ல உடைகளை உடுத்தி வந்திருக்கிறார்கள். நல்ல ஆகாரத்தை அவர்கள் செய்து திருப்தியாக புசித்து சந்தோஷம் கொண்டாட கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆண்டவரே எல்லா ஜனத்தோடும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த அன்பை பகிர்ந்து கொண்டு பாவ மன்னிப்பை கொண்டாடும்படியாக, கர்த்தருடைய ரட்சிப்பை கொண்டாடும்படியாக, மறுரூப வாழ்க்கையை கொண்டாடும்படியாக, நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கையை கொண்டாடும்படியாக எங்களுக்கு விதையாக இயேசுவின் பிறப்பிருக்கிறபடினாலே நாங்கள் எல்லா மகிழ்ச்சியின் விதைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செடியாய் மரமாய் வளர்ந்து அது கனிகளை நாங்கள் புசிக்க போகிற நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதாக. எல்லா கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட இந்த கிறிஸ்துமஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு
ஒரு மாற்றத்தை, ஒரு செழிப்பை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை, மகிமையை கொண்டு வருவதாக. மகிமையை இழந்த ஆதாமுக்கு திரும்பவும் மகிமையை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையை கொண்டு வந்தீரே. இயேசுவின் பிறப்பு எங்களுக்கு மகிமையை தருகிற பிறப்பாய், நம்பிக்கை தரப்பிற பிறப்பாய், சந்தோஷம் தருகிற பிறப்பாய், சமாதானம் தருகிற பிறப்பாய், விடுதலை தருகிற பிறப்பாய், ரட்சிப்பை தருகிற பிறப்பாய், எங்களை ஆசீர்வதிக்கிற பிறப்பாய். ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றுகிற பிறப்பாய், பரலோகத்தை தருகிற பிறப்பாய், நித்திய ஜீவனை தருகிற பிறப்பாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக என்று சொல்லி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்தியறலும் ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷமா நம் அனைவரோடும் உணவுமிக்கிற சகல பரிசுத்தவான்களோட மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு கேக் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே சார்லஸும் அவருடைய மகன்